ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்க காரணத்தை தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியத்தை தெரிஞ்சுக்கோ. இப்போ ஓடோடி வந்த காரணத்தை புரிஞ்சுக்கோ. இந்த நேரத்துல உன் மனசுல எத்தனையோ கேள்விகள் நின்றுட்டு இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் யார்கிட்ட கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கிற. எங்க ஓடவும் நான் தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு வழி கிடைச்சா போதும்னு வழியை தேடிட்டு இருக்கிற. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற வழி தாங்க முடியல உன்னால. உனக்குள்ள இருக்கிற வேதனை தாங்க முடியல உன்னால. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலைக்கு கூட நீ போற. ஆனா உன் கூட தெய்வம் இருக்குங்கிறத மட்டும் அப்பப்போ மறந்துடுற. என்ன தெய்வத்தை கும்பிட்டு எந்த தெய்வத்தை கும்பிட்டு எந்த தெய்வம் என் கூட இருந்து எனக்கு என்ன பயன்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ள வந்துட்டு போகுது தெரியுதா? தூங்கலான்னு படுத்தா அந்த கனவுல கூட நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு நாள் கனவு வந்ததில்லை. இருக்கிறத விட அதிகமான வலிகளும் வேதனைகளும் பயமும் தான் கனவுல வருதே ஒழிய ஒரு நாளும் நான் நினைச்சபடி நான் நினைக்காதபடி சந்தோஷமா இருக்கிற ஒரு கனவும் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்ததில்லையே. ஏன்? அந்த கனவுல கூட நீ நிம்மதியா இருக்க கூடாது. உன்னோட கர்ம வினைகள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பலன்தான் இந்த கெட்ட மனுஷனை உங்ககிட்ட இழுத்துட்டு வந்து அவனால நீ படணுங்கிற அவஸ்தை உருவாயிருக்கு. உனக்கு மட்டும்தான் வலிங்கிறத முதல்ல நிறுத்து. அங்க வலியும் வேதனையும் கஷ்டமும் இல்லாத ஆளே இல்லைங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி விரலுக்கு தகுந்த வீக்கம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கிருந்து உன் எதிர்த்தாப்புல இருக்கிறவனை பார்த்தா அவளுக்கு என்ன, அவளை மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கறதுதான் உன்னை பார்த்தும் வந்திருக்குது. உன்னோட வாழ்க்கை துணைய பற்றி உனக்கு தெரியும். உன் வாழ்க்கை துணை எப்படி, உன் வாழ்க்கை துணைய வழிநடத்தி கொண்டு போறதே நீதாங்கிறது உனக்கு தெரியும். ஆனா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சே, அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை எனக்கு அமையலையே, அவளுக்கு அமைஞ்ச துணை எனக்கு கிடைக்கலையே, அவ அங்க எப்படி இருக்கா, நான் தான் இப்படி மாட்டிட்டு இருக்கேன்னு உன் வாழ்க்கை துணை மேல கண்ணு வச்சு பொல்லாப்பு வச்சு போட்டி வச்சு பொறாம வச்சு உன் குடும்பத்தை இன்னைக்கு சீரழிக்கணும்னு கங்கணம் கட்டி போட்டா. உன் வாழ்க்கை துணைய பிரிச்சு தான் கைக்குள்ள வைக்கணும்னு கங்கணம் கட்டி போட்டா. நீ படுற வேதனை அவளுக்கு தெரியல. அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. புரியுதா நான் சொல்றது? வேதனைகள் ஒண்ணு மட்டுமல்ல, பல 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 உனக்கு இருக்கு. பல பிரச்சனைகள் உன் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இரவு தூக்கம் இல்ல. உன் காதுகளுக்கு கேட்கிற ஒலிகள் வேற யாருக்கும் கேட்கறது இல்ல. மற்றவங்க உன் பேச்ச நம்புறதில்ல. உன் பேச்சு மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லை. உன் மேல அவதூறு பழி சுமத்துறாங்க. உன் பேச்சுக்கு உன் பிள்ளைகிட்ட மதிப்பு இல்லை. உன் கணவர்கிட்டையோ மனைவி கிட்டையோ உனக்கு மதிப்பு இல்லை. உன் பேச்சுக்கு வேதனையில துயரத்துல நின்றுட்டு இருக்கிற உன்னை பார்த்து சிரிக்கிற கூட்டங்களுக்கு முன்னாடி தலகுனிஞ்சு நிக்கிற நீ. தலகுனிஞ்சு நின்றுட்டு இருக்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னால தலை நிமிர முடியலையே. என் வாழ்க்கையில நான் நிமிர்ந்து நிற்க முடியலையே. நான் நினைச்சபடியே வாழ்க்கைய வாழ முடியலையே. என்னோட தலையெழுத்தை இன்னொருத்த எழுதிட்டு இருக்கானே.
நான் எப்படி என் வாழ்க்கையை நான் நினைச்சபடி வாழ்றது அப்படிங்கிற வேதனையில துடிச்சிட்டு இருக்கிற ஒன்ன பார்த்து நான் சொல்றேன். அந்த அக்கிரமக்காரனுக்கு முன்னாடி, அந்த அயோக்கியக்காரனுக்கு முன்னாடி, அந்த சூழ்ச்சிகள் நிறந்தவங்களுக்கு முன்னாடி நீ வாழணும். உன் பிள்ளைகள் வாழணும், நிலை குனிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்குத்தான் பாடாப்பட்டு இருக்கிறேன். 48 நாள் பூஜையில வச்ச எந்திரத்தை வாங்கு, அந்த ஆண் பெண் உருவத்தை வாங்கி பரிகாரம் பண்ணு, அந்த சத்தியநாராயணா படத்தை வாங்கி வீட்டில் மாட்டு. உன் வீட்டுக்குள்ள நிம்மதி குலைஞ்சிட்டு இருக்கு. நீ யோசிக்கிற, உன்னை யோசிக்க வைக்குது, வாங்க முடியாம தடைய கொடுக்குது. நீ என்ன பண்ணுவ? அதுக்கு நான் வழி காட்டுறேன். நீ வாங்கணும், வாங்கி வச்சு பூஜை பண்ணணும். உன் வாழ்க்கை இந்த இடத்துல உயரணும், உன் வாழ்க்கை உயரணும். அழிக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னா நான் சொல்றத நீ கேளு. தாய் சொல்லிட்டே இருக்கிற, நீயும் தயங்கிட்டே இருக்கிற, தயக்கம் சரியில்லைங்கிறத புரிஞ்சு 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் பூஜைகளை தொடங்கு. இந்த கருமாறி இருக்கிற இடத்த பூஜைகள் நடக்குதல்ல, அந்த பூஜையில கலந்துக்கோ. உன் பாடுகளை அழிச்சிரு, உன் செய்வினை அழிச்சிரு, உன் கர்ம வினைய தொலைச்சிரு. உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை நடத்திக்க. இந்த கருமாறி சொல்றத ஒரு முறை கேளு. எத்தனை பக்கம் போன, என்னெல்லாம் செஞ்ச, தீர்வு கிடைச்சதா? இந்த கருமாறி சொல்றத ஒரு முறை கேளு, என்ன குறைஞ்சிரும்? நான் உன் கூட இருக்கேன். இது இந்த கருமாறி சத்தியம். நான் சொல்றத ஒரு முறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில மறைஞ்சு நிற்கிற உன் வழி உனக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த நாள், இந்த நேரம், உன் கையில் இருக்கிற காணிக்கைக்காக இந்த தாய் காத்திருக்க. நீ கொடுக்கிற காணிக்கையின் மூலம் இங்க நடக்கிற பூஜையில இந்த தாய் மனம் மகிழ்ந்து உனக்கான காரியத்துல வெற்றி கொடுப்பனா. கருமாறி காத்திருக்க உன் காணிக்கைக்காக. நல்லதே நடத்தி கொடுப்ப, நம்பிக்கையோட இரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்